விஜய் சார் சிஎம் ஆயிடுவாரான்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஏன் ஆகக்கூடாது? அதை சொல்கிறதுக்கு நான் யார்? விஜய் சார் சிஎம் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் இல்லையே. நம்ம ஜோதிடனாக பேசணும். அரசியல்வாதியாக இருந்தால் ஆகக்கூடாதுன்னு நான் பேசுவேன். என்ன கேட்டது அன்றைக்கி ஜோதிடனாக தான் கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், அப்போ வந்து அந்த அம்மா கேட்டாங்க, அப்போ சொல்லுங்கள் யாருக்கு நல்ல நேரம்னு. நான் சொன்னேன், ஸ்டாலின்ஜிக்கு நல்ல நேரம், எடப்பாடிஜிக்கு நல்ல நேரம், விஜய் சாருக்கும் நல்ல நேரம், உதய் சாருக்கும் நல்ல நேரம், சீமான் சாருக்குமே நல்ல நேரம், பொட்டி திறக்கிற அன்றைக்கி ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கும். இவ்வளோ தான் நான் சொன்னேன். பட் விஜய் சார்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி 7% 8%லாம் கிடையாது. அதுவே கிட்டத்தட்ட 1,30,00,000 ஓட்டு வரும். அது சாதாரண ஓட்டு கிடையாது. ஒருத்தருக்கு முதல்ல வர்றச்ச 1,30,00,000 ஓட்டு தொடுறாரு. ஸோ இந்த 1,30,00,000 ஓட்டு யார் ஓட்டை மேஜராக டச் பண்ணுறாரு, அந்த மேஜராக டச் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும். அதை வந்து லெஸ்ஸாக டச் பண்ணுறது யாருக்கிட்ட? ஏன்னா அவர் டச் பண்ணுறது மேஜர் பார்ட்டாக பார்த்தா 2 பேர் தான், டிஎம்கே அண்ட் என்டிஏ. சீமான் வந்து என்ன பண்ணாலும் லெஸ் பார்ட்டு தான். ஸோ சீமான் சார் அவர் டச் பண்ணாலும் பண்ணாட்டிலும் சீமான் சாருக்கு பெரிய சேதாரம் கிடையாது.